கட்டர் கட்டர் பட்டர் சாஜு பாஜு நான்தா பத்திஜா நான் சாச்சா. என்ன கோஜி அங்கிள் காலங்காத்தாலே எங்களை கூப்பிட்டுருக்கீங்க? என்ன முக்கியமான விஷயம்? வேற என்ன புதுசா கண்டுபிடிச்சிருப்பாரு, அதுக்காக தான். முதல்ல 2 பேரும் பின்னாடி போங்க. சரி சரிங்க சார். நல்ல வேலை பிடிச்சிட்டேன். எல்லாம் காணாம போயிடுச்சு. எங்க போச்சு? கொஞ்ச நேரத்துல வந்துரும். என்னங்க எல்லாம் சரியான இடத்துல இருக்கணும். கோஜி சிங் சாரு, உங்க கண்ணு ரொம்ப பிரமாதமா இருக்கு. இதால சுட்டா எல்லாமே மாயமாயிடுது. அட மாமா, இதெல்லாம் காணாம போல டெலிபோர்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. சரியா சொன்ன பத்திஜா. அப்புறம் சாச்சா, ஒருவேளை ஏதாவது டெலிபோர்ட் ஆகணும்னு நினைக்கிறேன்னா இந்த கன்ல லொகேஷனை மென்ஷன் பண்ணணும். அப்புறம் இந்த பொருள் அங்க டெலிபோர்ட் ஆயிடும். ஓ, அப்ப இதுக்கான அர்த்தம் என்ன நானே வீட்ல இருந்து ஆபீஸ்க்கு டெலிபோர்ட் பண்ணிக்க முடியும்ல. அப்புறம் எப்பவுமே லேட்டாவே வர மாட்டேன். பல்லாசாரால என்னோட சேலரி எப்பவும் கட் பண்ணவே முடியாது. பாத்து மாமா, இந்த கன்னை வச்சு தப்பாலாம் பயன்படுத்திட கூடாது. மேடம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. டேய், எங்கடா போற? நில்லு. நல்லா செக் பண்ணிக்கோங்க மேடம். ரொம்ப நன்றி சார். நோ மென்ஷன் மேடம். காட்டுல இருக்க கழுத புலியும் நகரத்துல இருக்க பயங்கரமான திருடனும் யார் கையிலயும் சிக்கவே மாட்டான். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆமா, இது என்னது? இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. டெலிபோர்ட் கன்னு. என்னது? டெலிபோனா? அட, டெலிபோன் இல்ல, டெலிபோர்ட். எந்த பொருளா இருந்தாலும் சரி, அதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கலாம். அது எப்படி? அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அட, நீ என்ன நம்பவே மாட்டேங்கிற? சார், இத கொஞ்சம் மாயமாக்கி காட்டுக்கு பாக்க. அட, கண்ணாடி ரொம்ப நல்லா இருக்கு. பல்லாசாருக்கு கிஃப்ட் பண்ண போறேன். குட் மார்னிங் பல்லா சார். பாத்தீங்களா, இன்னைக்கு நான் நேரமா வந்து சேர்ந்துட்டேன். என்னோட நெக்லஸ் காணாம போயிடுச்சு. இது எல்லாமே குவாலிட்டியோடைய வேலை தான். இங்க பாருங்க, எங்க பொருள் எல்லாம் காணாம போயிடுச்சு. இனிமே புல்லுக்கெல்லாம் நான் எங்க போவேன்? அதை வச்சு என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க. அடிச்சா பாரு பாலு, எரும மாட்டு வாலு. என்னடா இது, பட்ட பகலே ஃபண்டூஸ் நகர்ல திருட்டா? ஒரு கை பாக்குறேன். பகதூர், வண்டியே சாச்சா பதிஜா கண்ணு, பட்ட பகல்லையே திருட்டு நடக்குது. இது எல்லாமே கோஜி அங்கிளோட கன்னால தான் நடக்குது. இந்த கோஜி வேற ஏதாவது நல்லதா கண்டுபிடிச்சா என்ன? தேவையில்லாததெல்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்கான். அப்புறம் எங்க எல்லாரையும் மாட்டி விட்டுறான். நில்றா, இப்பவே உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன். அட ஒழுங்கா நில்றா. நீங்க பாருங்க மேடம், நான் இந்த கன்னை ஒரு நல்ல காரியத்துக்காக தான் உருவாக்கி இருந்தேன். ஆனா என்ன, நீ கீழே வா, உன்னை யானையை வச்சு மிதிக்க வைக்கிறேன். நான் கிடையாது, அந்த கன்னை எடுத்தது சாச்சா தாங்க. நான் என்ன பண்றது கோச்சி சார்? அதை நான் சும்மா டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அது பொருளெல்லாம் திருடுன்னு எனக்கு எப்படி தெரியும்? கண்ணை டெஸ்ட் பண்றன்ற பேர்ல இவ்வளவுடா பண்ணி வச்சிருக்கிற நீயே. அம்மா, மந்துகுணிஜி மேடம், ப்ளீஸ் நீங்க நிறுத்துங்க. நான் இப்போ எங்க இருக்கேன்? கோஜி அங்கிள், உங்களால அந்த கன்னை ட்ராக் பண்ண முடியுமா? கன் ஆக்டிவேட் ஆகும் போதெல்லாம் அது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும்.
அப்பனா ஒருவேளை நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட டிடெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு கன்னோட லொகேஷனும் தெரிஞ்சிரும். சரியா கோஜி அங்கிள்? நீ சரியா யோசிக்கிற பத்திஜாவோட ஐடியா அப்புறம் கோஜியோட கண்டுபிடிப்பு அடிச்சுக்க ஆளே இல்ல. என்கிட்ட மேக்னெட்டிக் சென்சார் இருக்கு. இது மூலமா மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த பக்கம் ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்குன்னு ஈஸியா தெரிஞ்சிரும். இது எனக்கு சொந்தம், இது எனக்கு சொந்தம், இதுவும் எனக்கு தான் சொந்தம். அட திருட்டு பையலே, நீயா? ஒழுங்கா அந்த கன்னை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. வேண்டாம் மாமா. அட சாச்சே எங்க போனா? காட்டுக்குள்ள வெள்ள முயலும், நகரத்துல ஒரு திருடனும் யார் கையிலயும் மாட்ட மாட்டாங்க. என்ன காப்பாத்துங்க, கையில விழுந்து சாக எனக்கு விருப்பம் இல்ல. அட பாத்து பகதூர் அங்கிள், நீங்க என்னைய கீழே தள்ளி விட்டுறீங்க போல இருக்கு. ஓ, அத திருட நம்ம எல்லாரையும் இப்படி தொங்க விட்டுட்டான். ஹலோ, நீங்க எங்க இருக்கீங்க மாமா? அட கடவுளே, என்ன இங்க ஒரே இருட்டா இருக்கு. ஏதோ பெரிய வேர் ஹவுஸ் மாதிரி தெரியுது. அட என்ன இது? இது பந்தோகுனி மேடமோட ஜீப் மாதிரி இருக்கு. இத கோஜிய திரும்பவும் ட்ராக் பண்ண சொல்றேன். அதனால எந்த பலனும் இல்ல. ஒருவேளை அந்த திருடனுக்கு முன்னாடி போய் நின்னா அவன் திரும்பவும் நம்மள டெலிபோர்ட் அட பண்ணிடுவான். இப்ப என்ன பண்றது? நம்ம அவனை வேர் ஹவுஸ்ல மட்டும் தான் பிடிக்க முடியும் பந்துகுனிஜி மேடம். ஆனா கண்ணு, அந்த சாச்சாக்கு போனே போக மாட்டேங்குது. அப்புறம் எப்படி வேர் ஹவுஸ் எங்க இருக்குன்னு நமக்கு தெரிய வரும்? பந்துகுனிஜி மேடம், எந்த இடத்துல ரொம்ப திருட்டு நடக்கல கொஞ்சம் சொல்லுங்க. பத்திஜா கண்ணு, இன்னும் ஃபண்டஸ் நகரோட பேங்க் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. இது என்னது? சலாக் திருட, எல்லாத்தை விட நான் ரொம்ப புத்திசாலி. இப்ப நான் எல்லாரை விட பணக்காரனாவா ஆக போறேன். கோஜியோட கண்டுபிடிப்பை அடிச்சுக்க ஆளே கிடையாது. என்னோட டிராக்கிங் டிவைஸ் மூலமா லாக்கர் இங்க தான் ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு நான் வாய மூடுடா கண்டுபிடிச்சிட்டேன். கோஜி, உன்னோட கண்டுபிடிப்பாலதான் இதெல்லாம் நடந்துருக்குது. சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகு, சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகு. மாமா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல? மருமக இருக்கிற வரைக்கும் சாச்சுக்கு ஏதாவது ஆகுமா என்ன? மருமகனே! தேங்க்யூ மாமா. அட நோ மென்ஷன். வேண்டாம் வேண்டாம், என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ், என்ன மன்னிச்சிரு. இதோட பேட்டரி தீர்ந்து போயிடுச்சு போல இருக்கு. மேடம், இவனை தூக்கிட்டு போய் ஜீப்ல போட்டுட்டுமா? அதுக்கு தேவையே இல்ல பகதூர். தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதாகணும். என்ன சொல்றீங்க மாமா? ஆமா மருமகனே.